இந்த பணத்துல 2-3 நல்ல காரியம் பண்றேன் சார். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றோம். போதைக்கு அடிமையானவங்களுக்கு டி அடிக்ட் பண்ற சென்டர் ஒன்று நடத்த போறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்றோம் சார். இந்தாங்க 1000 rupees எழுதிருக்கேன். 1000? என்னால முடிஞ்சது அவ்வளவுதாங்க. நீங்க வேற சார், எல்லாரும் 100-200க்கு மேல போகல. நீங்க ஒருத்தர் தான் 1000 ரூபாய் போட்டிருக்கீங்க சார். ரொம்ப நல்ல மனசு சார் உங்களுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா எங்க வீட்ல இன்னொருத்தங்க இருக்காங்க. அவங்கள லேடி கர்ணன்னே சொல்லலாம். யாராவது டொனேஷன் கேட்டு போனா அவங்க கொடுக்குற மினிமம் டொனேஷனே 10,000 rupees. யார் சார் அது? இதோ இவங்க தான் அந்த மகாலட்சுமி. ரொம்ப இலகுன மனசு. நல்ல வேளை நீங்க நான் இருக்கிற நேரம் பார்த்து டொனேஷன் வாங்க வந்தீங்க. அவங்க இருக்கிற நேரத்துல வந்திருந்தீங்க சுத்தமா என் பர்ஸே காலியா இருக்கும். சாப்பிடுங்க சார். தேங்க்யூ சார். வர்ஷினி. எஸ் மேம். சிஇஓ ஏதாவது சொன்னாரா? எதை பத்தி? என்னை பத்தி, இந்த கொச்சின் ப்ராஜெக்ட் பத்தி. ஒண்ணுமே சொல்லலையே. ஏன், எனி ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. நான் வேணா கால் பண்ணி கேட்கட்டுமா? இல்லை இல்லை, இதோ அவரே வந்துட்டாரு, நானே பேசிக்கிறேன். ஓகே மேம். ஹாய் ஜெய். ஹாய் ராதிகா. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சாரி ஜெய், என்னோட சிச்சுவேஷன் அப்படி. சரி, நாளை காலைல பேசலாம். எனக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஓகே, பாய். சார், இந்த பாலிசி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே, அப்போ சாரி ஐம் லேட். ஹலோ மேடம். பரவாயில்ல மேடம், இன்னைக்கு உங்ககிட்ட சிக்னேச்சர் வாங்கலான்னு வெயிட் பண்ண மேடம். இட்ஸ் நாட் பாசிபிள் மிஸ்டர். ஐ எம் தட்சிணாமூர்த்தி மேடம். இன்னைக்கு முடியலன்னா பரவாயில்ல, நீங்க எப்போ வர சொல்றீங்களோ அப்போ வர மேடம். யூ see மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி, ஆஃபீஸில் எனக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். என்னால் இப்போ நியூ லோன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாதா? யூ மீன்? எஸ், எனக்கு இந்த லோன் வேண்டாம். வெறும் 10%ல உங்களுக்கு 5 lakhs சாங்ஷன் ஆயிருக்கு மேடம். இப்போ போய். புரியுது மிஸ்டர், பட் என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, என்னால ஒன்றும் பண்ண முடியாதா? ஐம் ரியலி சாரி, நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 1 month கழிச்சு உங்களை வந்து நான் மீட் பண்ணலாமா மேடம்? மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி, உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. ஏதாவது தேவைப்பட்டா நானே உங்ககிட்ட சொல்றேன். நவ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. அவர் அனுப்பிச்சிட்டுண்டா? கோல்ட் சேவிங்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டீங்களா? இல்லை, நாளைக்கு தான் கட்டணும். வேண்டாங்க, கட்டாதீங்க. இனிமே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படாத, சிக்கனமாக தான் இருக்கணும். பப்பி அம்மோ ஸ்கூல் செலவு தவிர வேற எந்த செலவு பண்றதா இருந்தாலும் யோசிச்சு தான் செய்யணும். இப்போத்துல இருந்தே பழகிக்கணும்ல. ஆஃபீஸில் உங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டியா? அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? தெரியல, அவங்க அதுக்கு ரியாக்டே பண்ணல. சைலண்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கா. மேபி நாளைக்கு இது விஷயமா என்கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நாம தான் எதுக்குமே ரெடியா இருக்குமே, அப்புறம் என்ன கவலை? தெரியல, என்னமோ பயமாவே இருக்கா. என்ன பண்ண? ரிலாக்ஸ் ராதிகா, எது இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நான் தான் உன் கூட இருக்கேன்ல. சரி, நான் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், நீ இப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஹோம் ஒர்க்க நைட்டே முடிச்சிடுன்னு சொன்னா கேக்குறியா நீ?
பாரு இன்னைக்கும் லேட். நாளையில இருந்து ஹோம்வொர்க் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ டிவியை ஆன் பண்ண. என்ன பண்ற பாரு, நெருக்குன்னு ஒண்ணு வைப்பேன். சீக்கிரம் கட்டு, சீக்கிரம் போ. வா வா உள்ள, சீக்கிரம் உள்ள போ. ஸ்கூல் வேனுக்கு லேட் ஆச்சுமா. ஏம்மா மறுபடியும் உள்ள கூட்டு வந்தீங்க? அது எனக்கு தெரியாதா? எதிர்த்த வீட்டு கடங்காரனும் இப்பதான் எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்கான். நம்ம போனோம்னா அவனோட லிஃப்ட்ல போய் தொலையணும். அவன் முதல்ல போட்டோம், அப்புறமா நம்ம போலாம். வேன் போயிடுமா? போனா போட்டோம், ஆட்டோல போலாம். சரி வா. ஹாய், குட் மார்னிங். நரேஷ் சீக்கிரம் வா, சீக்கிரமா புடி. ஸ்கூல் வேனை மிஸ் பண்ணதுக்கு மிஸ் திட்டுவாங்கம்மா. எதுக்கு பயப்படுற? நான் கூட வரேன்ல. மிஸ் கிட்ட நான் சொல்றேன். சார் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற டைம்மா, ஏதாவது குறுக்கல வந்துடும், பார்த்தாம போகணும். பையனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபாஸ்டா போங்க. ஏய் என்ன நைன்னு யார் நினைச்சுக்கிற? போயேன். சாவுகிறேன். சீக்கிரமா போனாலும் போக மாட்டான், சைடு குத்தாலும் போக மாட்டான். கார் ஓட்டுறானா இல்ல சைக்கிள் ஓட்டுறானா? யார் இது? என்னாச்சுமா? அந்த எதிர்த்து வீட்டு சிவா நம்மள ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன் நரேஷ்.